எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனை முதல்ல எடுத்துக்கோ. எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2, 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 7, 4x மைனஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 4. மணி கரெக்டாக இல்லைக்கா மட்டும் பார்த்துக்கிட்டாப்பா. ஈக்குவேஷன் எது விட்டுருக்கேன்னு பார்த்துக்கான். மைனஸ் ப்ளஸ் ரைட். இப்போ கவனி, அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் தமிழில் விரிவுபடுத்தப்பட்ட அணி. நேற்றே உன்ட்ட சொன்னேன், இந்த இப்படி எழுதுறது எதில் செஞ்சோம்னா ஜோர்டன் மெத்தடில் செஞ்சு இப்படி கோடு போட்டியே. அது ஒன்று வார்த்தை அப்பயே சொன்னேன் உண்டு. 2 இதை சேர்த்து எழுதினோம்னா அதுக்கு பேர் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் எழுதுற அப்படின்னா இந்த பாரு, இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்து த இன்வர்ஷன் மெத்தடுக்கு மாதிரி எடு. த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏனா என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எக்ஸ்னா என்ன? அடுத்து பினா என்ன? முதல்ல வேணால் ப்ரெசென்ட் பண்ணிக்கோ. ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கமா இசட். 1 மைனஸ் 1 2, 2 1 4, 4 மைனஸ் 1 1. வேரியபிள் வந்து எக்ஸ் ஒய் இசட். கான்ஸ்டன்ட் வந்து 2 7 4. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ நான் நீ சொன்ன மாதிரி கணக்கு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இது ப்ரெசன்டேஷனுக்காண்டி எழுதுனேன். த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு எழுதிக்கலாம். விரிவுபடுத்தப்பட்ட அணி தமிழில் ரெண்டையும் சேர்த்து எழுதுறது. ஏயும் பியும் ஈக்குவல் டு போட்டு, ஆமாம் சில பேர் கோடு போடுவா இடையில. கோடு போடுறனா போட்டுக்க. இந்த நேற்று போட்டு காமிச்சல தனித்தனியா ஐக்கு இடையில கோடு போட்டாலடா, அது மாதிரி போடுவாங்க. போடணும் அவசியம் இல்லை, போடணும்னா போட்டுங்க, உங்கள் இஷ்டம். சரி, ஏயை முதல்ல எழுதிடுறேன். 1 மைனஸ் 1 2, 2 1 4, 4 மைனஸ் 1 1. பியை சேர்க்குறேன். 2 7 4. இனிமே மிதுனு நம்ம தான் மிதுனு ஆப்ரேட் பண்ணணும். மிதுனு நான் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இப்போ எனக்கு நான் எதுவுமே தெரிஞ்சு செய்யலை, நானாக தான் செய்கிறேன். கான்செப்ட் தெரியும், அவ்வளோதான். இந்த ரேங்க் மெத்தடுன்ற ரோ எக்கலன் ஃபார்மை அப்படியே பேஸ் பண்ணி கொண்டு வரணும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் இருங்க. ரோ எக்கலன் ஃபார்ம்ன்றதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். அப்போ ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். ஃபஸ்ட் ரோவில் வந்து 1 இருக்கணும். இருக்கான்னு பாரு, இந்த மேலே இருக்குது. அப்போ அதை அப்படியே எழுதிடுறேன். இவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல 0 ஆக்குறேன். இந்த ரோக்கு பேர் என்ன? R3 எழுத போகிறேன். R3 மைனஸ் இந்த 4 எடுத்து மேலே மல்டிப்ளை பண்ணுறா 4R1. அவ்வளோதான். சைடில் கோடு போட்டு ரஃப் ஒர்க் செய்ய பென்சிலில். ஃபஸ்ட்டு R3 4 மைனஸ் 1 1 4. R1 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 4 4 4 2 சார் 8, 4 2 சார் 8. நடுவில் மைனஸ் மைனஸ் உள்ளே கொண்டு போகல, மல்டிபிள் ஆகலை. இது ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் ப்ளஸ், இது என்னது? மைனஸ் மைனஸ். அப்போ இது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா 0. இது என்ன வரும்? 3. இது என்னடா தம்பி? ரைட்டான்னு பார்த்துக்கோ. இது என்னடா தம்பி? அவ்வளோதான்டா. 3 மைனஸ் 7 மைனஸ் 4. இவ்வளோ என்ன இருக்குது உனக்கு இதில்? அடுத்து R2 மைனஸ் 2 தூக்கி மேலே பெருக்கு. அவ்வளோதான். அப்போ 2R1. அவ்வளோதான். இப்போ அதுக்கு தகுந்தாப்புல ஆன்சரை எடுத்துட்டு நீ எழுதி காட்டு. ஃபஸ்ட்டு R2 எழுதணும். 2 1 4 7. R1 2ஆல் பெருக்கு. 1 2 is 2 1 2 is 2 மைனஸ் 2 2 2 சார் 4 2 2 சார் 4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் அடிச்சிட்டோம்னா 0 3. இது என்ன ஆயிரும்? 0. இது என்னம்மா? 0 3. 3. அப்போ 0 3 0 என்ன வருது? 3. நான் முடிஞ்சு பாரு. 2 இது செட்டு. அடுத்து 1 மைனஸ் 1 2 2. R1 அப்படியே எழுதிட்டேன். இந்த இடத்துல 0 ஆக்கணும்ல, எடுத்து தானே சொல்கிறது. அப்போ செகண்ட் ரோ அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போ R3க்கு எழுத போகிறேன். R3யும் R2வையும் கழிச்சிட வேண்டியதானே. இது 2 அப்படியே கழிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும்? அவ்வளோதான் மேட்ரு, முடிஞ்சு போச்சு. பொறுமையாக பார்த்தீங்கன்னா செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஆன்சர் என்ன செய்யலாம்னு பார்ப்போம். முதல்ல வந்து R3 எழுது. 0 மைனஸ் 7 மைனஸ் 0 3 மைனஸ் 7 மைனஸ் 4 மைனஸ் R2 0 3 0 3. தம்பி கரெக்டாக பார்த்துங்கடா. மைனஸ் 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 மைனஸ்
இது ப்ளஸ் ஆயிரும். இப்போ 0 இதுவும் 0 -7 வந்துடும். இதுவும் என்ன வந்துடும்டா தம்பி? -7. சரியான்னு பார்த்துக்கோ. 0 0 -7 -7. சரியா பாரு? -7 ஆட் பண்ண -7 தானே? ரைட், முடிஞ்சு. அவ்வளோதான் கணக்கு தம்பி ராஜா, முடிஞ்சுடா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த இது என்னடா அது அங்கிட்டு உள்ளது கான்ஸ்டன்ட், அது என்னதுண்ணே? பி சேர்ந்தானே எழுதியிருக்கோம். ஏயும் பி சேர்த்தானே எழுதியிருக்க. ஏயும் பி என்ன செஞ்சுருக்கோம்? சேர்த்தா எழுதியிருக்கோம். சரி, இதுக்கு ரேங்க் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ரோ ஆஃப் ஏபி. ரோ ஆஃப் ஏபின்னு சொல்கிறேன்னா மொத்தமாக பார்க்கணும். அப்போ 1 2 3 அப்படித்தானே? ரைட், 3. ரோ ஆஃப் ஏன்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ இதை மறைச்சிடணும், இதை விட்டுறணும். இதை விட்டுட்டா இந்த இதை மட்டும் பாரு, இதானே ஏ. அப்போ இது 0 ஆயிருக்கு அந்த இடத்துல. அப்போ அதுக்கு என்னதான் வரும்? ஏய் புரியுதான்னு பாரு மணி, புரியுதான்னு பார்த்துக்குங்க. 2 இருக்கு உள்ள, சாரி 2 இருக்கு உள்ள, ஏயும் இருக்கு பியும் இருக்கு. சரியா? அப்போ ஏபிக்கு பார்க்கையில் 3 இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். ரோ நான் 0 ரோ. இது 1 இது 1 இது 1. பிஏ கட் பண்ணிட்டு ஏக்கு மட்டும் பாருன்னு சொல்கிறேன். பிஏ ஓரத்தில் உள்ள பார்க்காத, அழிச்சுட்டா திருப்பி எழுதணும். அதுக்காண்டி பார்த்தேன். இந்த பாரு அழிச்சு விட்டேன். இப்போ இதில் எங்கே -7 இருக்கு. அப்போ இந்த ரோ சேர்த்தா என்னென்ன? அப்போ அதுவும் என்னதான்? 3 தான். அதுவும் 3 தான். அப்போ இது ரெண்டு எப்படா இருக்கு? ஈக்குவலாக இருக்குனால உன்ட்ட ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான். therefore இட் இஸ் என்னது? கன்சிஸ்டன்ட். சொல்கிற புரியுதா இல்லையா? ஈக்குவலாக இருந்தால் கன்சிஸ்டன்ட். இந்த 2 நம்பர் ஈக்குவலாக இருக்குது, தெரியுதான் பாரு. இது என்ன இருந்துச்சு? 2 3 -7டா. இது 2 ஈக்குவலாக இருக்கனால கன்சிஸ்டன்ட்னு எழுதிட்டேன். எப்படி சார் சொல்யூஷன் எழுத போறியா அப்படின்னா, இதில் வேரியபிள் அன்னோன் வேரியபிள்ன்றது XYZ. அன்னோன் வேரியபிள்ன்றது எத்தனைது? எக்ஸ் ஒய் எதுவும் இசட். இதுதான் என்னது? அன்னோன் வேரியபிள். எத்தனை இருக்குது இதில்? XYZ தானடா. அப்போ எத்தனை இது? அப்போ இது வந்து எப்படி இருக்கு? அப்போ ஈக்குவல் டு என்னன்னு போட்டால் அன்டிடியாஸ் என்ன எழுதுவ? அன்டிடியாஸ் யூனிக் சொல்யூஷன் எழுதணும். புரியுதான்னு பாரு. நான் சொன்ன புரியுதான்னு பார்த்துக்க. அன்டிடியாஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ரோ ஆஃப் ஏபி எழுதியிருக்கேன், ரோ ஆஃப் ஏ எழுதியிருக்கேன். 2 ஈக்குவல் டு அப்படின்றனால கன்சிஸ்டன்ட். இது ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணுறோம்ல அண்டுன்னு போட்டு, அதுக்கு ஈக்குவல் டு என்ன. ஈக்குவல் டு என்ன எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? XYZன்றது 3 வேரியபிள். அப்போ அதுக்கு ஈக்குவல் டு 3 தானே வரும். அப்போ 3மே ஒன்றா இருக்க நம்பர்னால ஈக்குவல் டு போட்டிருக்கேன். அன்டிடியாஸ் யூனிக் சொல்யூஷன் எழுதியிருக்கேன். ஆன்சர் எடுக்க போகிறேன். இதெல்லாம் 5 மார்க் கணக்கு, பழசில் 10 மார்க் கணக்கு. பொறுமையாக நீ தான் செய்யணும், பார்த்துக்கோ. பொறுமையாக நீ தான் செய்யணும், பார்த்துக்கோ. இப்போ நான் வந்து ஆன்சர் எடுக்க போகிறேன். இந்த இதுலேருந்து எடுக்கணும், ஏபிலேருந்து. ஃபஸ்ட்டு எக்ஸு, அடுத்து -y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2. எப்படி சேர்த்தமோ அதே மாதிரி பிரிக்கிறேன். அப்போ எக்ஸ் 0 ஆயிடுச்சு. அடுத்து என்ன இருக்குது? ஒய். இசட் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஈக்குவல் டு என்ன இருக்குது? 3. சரியான்னு பார்த்துக்க. அப்புறம் பார்ப்போம். உடனே அவசரப்படாத. அந்த அவசரத்தை தான் சொல்கிறது தப்பாக இருந்தது. இங்கே என்ன இருக்குது? அடுத்து -7z ஈக்குவல் டு என்ன இருக்குது? -7. ப்ரொசீஜராக போங்க. இதில் ஒய் இல்லைனாலும் அவன் ஈஸியாக சொல்லிவிட்டான். சப்போஸ் எக்ஸ் இது இசட் இல்லாதனால, சப்போஸ் இசட் இருந்துச்சுன்னா கீழே இருந்தால் மேலே போக முடியும். மைனஸ் அடிச்சிடலாம். இசட் ஈக்குவல் டு 7/7 அடிச்சா என்ன வந்துடும்? இந்த இசட்டை தூக்கி மேலே போட்டோம்னா ஒய் கிடைக்கும். அப்படி அர்த்தம். இதில் ஆனால் போட வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாகவே ஒய் வருது. டேரெக்டாக ஒய் வருதுன்னா என்ன வருது? 3y ஈக்குவல் டு 3. ஒய் ஈக்குவல் டு 3/3 அடித்தா ஒய் ஈக்குவல் டு 1ன்னு வருது. சரிதா? இப்போ இசட்டையும் ஒய்யும் எடுத்து மேலே இதில் போடணும். இதில் போட்டால் என்ன ஆகுது அப்படின்னு பாரு. அதில் போட்டோம்னா என்ன ஆகும் பார்த்துக்கா. எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸ் இருக்கட்டும், ஒய்க்கு 1, இசட்டுக்கு என்னது? 1 ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸு -1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு என்னது? 2. ரைட்டு. அப்படியே சப்ராக்ட் பண்ணி பார்ப்போம். எக்ஸை கண்டுபிடி. இது ரெண்டையும் கழிச்சோம்னா என்ன வந்துடும்? 1 ஈக்குவல் டு 2. அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2 - 1 எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு எழுதி சொல்யூஷன் இப்படி எழுதுகிறோம். எக்ஸுக்கு ஆன்சர் 1, ஒய்க்கு ஆன்சர் 1, இசட்டுக்கு ஆன்சர் 1. இதுதான் ஃபுல் ஆன்சரு. புரியுதான்னு பாரு.